الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. باب الأمر بالمحافظة على الصلوات المكتوبة والنهي الأكيد والوعيد الشديد في تركهن. قال الله تعالى: حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين. وقال تعالى: فإن تابوا وأقاموا الصلاة وآتوا الزكاة فخلوا سبيلهم. கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 193 தலைப்பு, கடமையான தொழுகையை பேணுவதன் கட்டளை மற்றும் அவற்றை விடுவதன் மீதும் கடும் எச்சரிக்கை. இதில் முதல் வசனம் சூரத்துல் பக்ராவுடைய 238 வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான்: ஹாஃபிது அலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்தி உஸ்தா, தொழுகைகளையும் நடு தொழுகையையும் அசர் தொழுகையையும் பேணுங்கள். அதேபோல் இன்னொரு வசனத்தில் அவர்கள் பாவமன்னிப்பு செய்து தொழுகையை பேணி ஜகாத் கொடுத்தும் விடுவார்களானால் அவர்களின் பாதை அவர்களுக்கு நீங்கள் விட்டு விடுங்கள். ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸில் செயல்களில் மிக சிறந்தது எது என்று அப்துல்லா பின் மசூத் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உரிய நேரத்தில் தொழுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். பின்பு எது என்று கேட்டேன். பெற்றோருக்கு நன்மை செய்தல் என்று கூறினார்கள். பின்பு எது என்று கேட்டேன். அல்லாஹ்வின் வழியில் அறப்போர் ஜிஹாத் செய்தல் என்று கூறினார்கள். இப்போ இந்த ஹதீஸில் கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, தலைப்பு தொழுகை நம் மீது கடமையான விஷயம். அனைவர் மீது, பருவ வயது அடைந்த ஆண் பெண் மீது தொழுகை என்பது கடமையானது. இஸ்லாத்துடைய 2ஆம் தூணாக கருதப்படக்கூடியதும் செயல்களில் அமல்களில் முதல் அடிப்படை என்று கருதப்படக்கூடியதான் தொழுகை. இந்த தொழுகை நம் மீது அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான், ஐவேளை தொழுகை. ஆனால் அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் மீது ஐவேளை தொழுகை அல்லாஹ் கடமையாக்கினான். ஆனால் அதற்கு 50 தொழுகையின் நன்மை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். யோசித்து பாருங்கள், ரப்புல் ஆலமீன் 50 தொழுகை கடமையாக்கப்பட்டது என்று அவன் விதியாக நிர்ணயித்து விட்டான் என்றால், யார் அதற்கு மீறி செய்யக்கூடியவர்கள்? யார் அதற்கு மாற்று கருத்தையோ அல்லது அல்லாஹ்விடம் யார் கேட்க முடியும்? அல்லாஹ் தஆலா நம்முடைய பலவீனத்தை அறியக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒவ்வொன்றாக படிப்படியாக குறைந்து 5 வேளை தொழுகை நம் மீது கடமையாக்கப்பட்டது. ஆனால் 50 வேளை தொழுகை தொழுத நன்மை கிடைக்கும் 5 வேளை தொழுகை. இப்போ இந்த தொழுகையை பேணுவது என்பது ஒரு முஸ்லிம் மீது கடமையானது, கட்டாய கடமை. இதை நிராகரிக்கக்கூடியவன் மனிதன், அவன் காஃபிராகி விடுவான். இந்த தொழுகையை ஒருவன் என் மீது தொழுகை இல்லை, அவன் தொழவே இல்லை என்றால் அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான், அவன் காஃபிராகி ஆகிவிடுவான். அதாவது இந்த வசனத்திலும் சொல்லப்பட்டது தொழுகையை நீங்கள் பேணி காத்துக் கொள்ளுங்கள், குறிப்பாக அஸ்ருடைய தொழுகை என்று சொல்லப்பட்டதும். அதே போல அல்லாஹுடைய தஆலா திருமறை சொல்லும் பொழுது, அவர்கள் செய்த குற்றத்திற்கு பாவ மன்னிப்பு தேடி தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்றால், ஜகாத்தும் கொடுத்து வந்தார்கள் என்றால் அவர்களுடைய வழியில் அவங்களை விட்டு விடுங்கள். இன்னொரு வசனத்தில் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் என்று இன்னொரு வசனத்தில் வருகின்றது. அப்போ அந்த தொழுகையை விட்டார்கள் என்றால் சகோதரர்களாக, ஈமானிய சகோதரர்களாக கருதப்பட மாட்டார்கள். அதாவது வரக்கூடிய ஹதீஸில் நாம் பார்க்கும் பொழுது எண்ணற்ற ஹதீஸுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபி யமன் நாட்டிற்கு கவர்னராக, ஆசிரியராக, மார்க்க அறிஞராக, அழைப்பு ஜகாத்தை பெறக்கூடியவராக அனுப்பப்படும் பொழுது, யமன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்பப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன உபதேசம், கட்டளிட்டது என்ன? முதல் லா இலாஹ இல்லல்லாஹின் பக்கம் அழையுங்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், படைத்த ரப்பு உங்கள் மீது 5 வேளை தொழுகை கடமையாக்கினான் என்று சொல்லுங்கள் அவங்க மீது என்று. ஒவ்வொரு காலையிலும் பகலிலும் என்ன 5 வேளை, ஒரு நாளில் 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது என்று சொல்லுங்க, அது கடமை என்று. அதை நிறைவேற்றினார்கள் என்றால் அடுத்தது அவர்களுக்கு கட்டளை சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள். இப்போ இந்த தொழுகையை விடக்கூடியவர்களுடைய நிலையை பற்றி பார்க்கும் பொழுது, மனிதன் தொழுகையை விட்டான் என்றால், தொழுவே இல்லை என்றால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது, காஃபிராகி விடுவான். அதற்கு ஆதாரம்
இங்க முஸ்லிமில் சஹி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்கஸ் ஸலாத். ஒரு மனிதனுக்கும் ஒரு மனிதனின் ஈமானுக்கும் இணைவேற்றலுக்கும் இடையே வேறுபாடு தொழுகையை விடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். முஸ்லிமில் வரக்கூடிய 82ஆம் ஹதீஸ். அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவனுக்கும் முஸ்லீம் அல்லாத அல்லாஹ் நிராகரித்தவனுக்கும் அல்லது இணை வைக்கக்கூடியவனுக்கும் வித்தியாசமே என்பது என்ன? அது தொழுகை தான். அப்போ அதே போல் இன்னொரு ஹதீஸில் இங்கு ரெண்டுக்கும் என்ன? தொழுகை விடுவதுதான். தொழுகை விட்டான் என்றால் ஈமானே அவன் இழந்து விட்டான், அவன் குஃபுரில் சேர்ந்து விடுகின்றான். இப்போ இவ்வளவு கடுமையாக சொல்லப்பட்டது தொழுகையுடைய விஷயம். அதேதான் அபூ புரைதா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலும் அல்-அஹ்து அல்லதி பைனனா வ பைனஹு அஸ்-ஸலாத் ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர். திர்மிஸில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நமக்கும் முஸ்லிம் அல்லாத அவர்களுக்கும் இடையே உள்ள ஒப்பந்தம் தொழுகைதான். தொழுகையை விடுகிறவர் இறை மறுப்பாளர் ஆகிறார். யோசிச்சு பாருங்க, தெளிவாக பகிரங்கமாக சொல்லப்பட்டது. அதாவது சஹாபாக்கள் காலத்தில் தொழுகை விடக்கூடியவன் அவன் என்ன? காஃபிராக தான் இருப்பான். வேறு எந்த ஒரு அமலையும் குஃப்ர் வரை தள்ளாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு மனிதன் அவனை குஃப்ர் வரை தள்ளக்கூடிய விஷயம் எதுவாக கருதினார்கள் சஹாபாக்கள்? அது தொழுகையை விடுவதுதான் என்று அவர்கள் கருதினார்கள். அதனால்தான் ஷக்கீப் இப்னு அப்துல்லா தாபிஈ அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் செயல்களில் தொழுகையை விட்டு விடுவதை தவிர மற்ற எதையும் இறை மறுப்பாக கருத மாட்டார்கள். செயல்களில் அமல்களில் தொழுகையை தவிர்த்து வேறு எதையும் என்ன மனிதனை காஃபிராக ஆக்கிவிடாது என்று அவர்கள் கருதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகையால் தான் நண்பர்களே, நாம் இங்கு நம்முடைய நாட்டில் பார்க்கிறோம், பொதுவாக இந்த தொழுகையை விடக்கூடிய நிலை ரொம்ப ஒரு அலட்சியமாக இருக்கு. தன்னுடைய வேலைக்காக, படிப்புக்காக, தொழிலுக்காக அல்லது சோம்பல்தனத்துக்காக, டிவிக்காக, மேட்சுக்காக என்று தொழுகையை விடக்கூடிய நிலை இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனிதன் இப்படி என்று ஒவ்வொரு தொழுகை விடும் பொழுது ஒரு கட்டத்தில் அவன் தொழுகை இல்லாத நிலையில் ஆகி அவன் குஃப்ர் வரை தள்ளப்படுவான். அதாவது உலமாக்கள் இஸ்லாமிய ஆட்சி என்று இருந்தது என்றால், உலமாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இஸ்லாமிய ஆட்சி என்று இருந்தது, ஒருத்தன் தொழுவதே கிடையாது என்றால் சில அறிஞர்களின் அடிப்படையில் அவன் முர்த்தத், இஸ்லாத்தை விட்டு வெளியேறினான் என்ற காரணத்தால் அவருக்கு என்ன தண்டனை தான். இன்னொரு சில உலமாக்கள் அவனை அழைத்து உபதேசம் செய்யப்படும், தௌபா செய்து கொள், நீ செய்வது என்பது குற்றமானது, பெரிய ஒரு குற்றம், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியது என்று சொல்லப்படும், உபதேசம் செய்யப்படும். அவர் கைது செய்யப்படுவார். அதற்கு மீறியும் அவர் அந்த தொழுகையை திரும்ப தொழுக ஆரம்பிக்கவில்லை அல்லது தொழுகையை அவன் விடக்கூடியவன் தான் நிலையில் இருக்கின்றான் என்றால் அவன் உயிர் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் என்ற நிலையில் அவன் கொல்லப்படுவான். இஸ்லாமிய ஆட்சி என்று இருக்கும். ஏன் அவ்வளவு வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்டது? அது எதுவரை என்றால், ஒரு கிறிஸ்துவர் அல்லது முஸ்லிம் அல்லது வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய அல்லது அறுத்து பலியிடக்கூடியது அனுமதிக்கப்பட்டது, ஹலாலானது. ஆனால் அதே ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் தொழுவதே கிடையாது என்றால் அவனுடைய அறுத்து பலியிடக்கூடியது ஹலால் கிடையாது. அஹ்லுல் கிதாபாக இருக்கக்கூடிய திரும்பவும் பதிவு செய்கின்றனர், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய தபீஹா, அவர்கள் அறுத்து பலியிடக்கூடிய விஷயம் என்று அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அதுவே ஒரு முஸ்லிமாக தன்னை சொல்லிக் கொண்டு பெயரை வைத்து கொண்டு தொழுவதே கிடையாது, பள்ளி பக்கமே வருவது கிடையாது என்று இருந்தால் அவர் அறுக்கக்கூடிய அந்த பிராணி ஹலாலானது கிடையாது. இவ்வளவு கடுமையாக சொல்லியிருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில் ஒருத்தர் இருக்கிறார்னா அவருடைய ஜனாசாவை பள்ளிவாசலுக்கு கொண்டு வரக்கூடாது, குளிப்பாட்டக்கூடாது, கஃனிடக்கூடாது, ஜனாதா தொழுகை தொழ வைக்க கூடாது. சரி, என்ன செய்யணும்? இப்படி மற்ற சடலங்கள் வேற எங்கேயாவது ஒரு மைதானத்துல குழி தோண்டி புதைக்கும், அது மாதிரி புதைச்சிடும். அல்லாஹ் அக்பர். ஏன் அதை விட கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க, அந்த சடலத்தை வெளியே விடுவதனால் அவங்களுடைய உறவினர்களுக்கு சிரமம் இருக்கும், அது மட்டுமல்ல மக்களுக்கு சிரமம் இருக்கும் என்ற ஒரே காரணத்தினால்தான். இல்லை என்றால் மற்ற பிராணிகள் செத்து விட்டுதான் தூக்கி அத மாதிரிதான் அவனுடைய நிலை இருக்கும் என்று அவ்வளவு கடுமையாக கூறக்கூடிய காரணம் என்ன? தொழுகையை விட்டவன் என்ன? அவன் சுப்ஹானல்லாஹ், அவன் முஸ்லீமாக கருதப்பட மாட்டான். இப்ப நம்ம பார்க்க ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம். ஒரு தொழுகை, ரெண்டு தொழுகை, ஒருத்தன் தொழுகாதவே இருக்கான்.
திரும்பவும் தன்னை என்ன செய்யறான்? முஸ்லீமாக தான் சொல்லிக் கொள்கின்றான். ஆக உண்மையாக பார்க்கும் பொழுது தொழுகை தான் ஒரு மனிதனுக்கு முஸ்லிம் இல்லையா என்று அவனுக்கு அடையாளம் காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் பிசுல்லாஹுடைய ஹதீஸிலும் திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மறுமை நாளில் ஒரு அடியான் அவனின் செயல் பற்றி கணக்கு கேட்கப்படுவதில் முதன்மையானது தொழுகைதான். அவ்வளு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா. அதற்கு பிறகு அது சீராக இருந்தால் அவர் வெற்றி பெற்றார். அவருடைய தொழுகை சீராக இருந்தது என்றால் அவர் வெற்றி பெற்று விட்டார், நல்லவராகி விட்டார். அது கெட்டு விட்டால் அவர் கவலையும் துயரமும் அடைந்தவராவார். அவரது கடமையான தொழுகையில் ஏதேனும் குறை இருந்தால் என் அடியானிடம் உபரியான நன்மை உண்டா? என்னுடைய அடியானிடம் ஏதாவது உபரியான நன்மை, உபரியான சுன்னத்துகள் இருக்கா, நஃபீலான தொழுகை இருக்கா பாருங்க என்று அல்லாஹ் வானவரிடம் கூறுவான். என்று பாருங்கள் என அல்லாஹ் கூறுவான். கடமையான தொழுகையில் உள்ள குறைகள் அதன் மூலம் நிறைவு செய்யப்படும். பின்பு இது மாதிரியே மற்ற செயல்களும் ஆகும். ஜக்காத்துல, நோன்புல, ஹஜ்ஜில, மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன, கடமையான விஷயங்கள், நம் மீது இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம் நிறைவேற்றும் பொழுது குறை ஏற்படுவது அது யதார்த்தமான விஷயம். குறை ஏற்படும். அந்த குறையை நிரப்புவதற்காக, அதை நிறைவு செய்வதற்காக உபரியான அமல்கள் இருந்தால் மட்டும்தான் அங்கு நிறைவு செய்யப்படும். இல்லை என்றால் இவன் தன்னுடைய டியூட்டியை என்ன செஞ்சான், சரியாக செய்யவில்லை என்றுதான் அங்கு எழுதப்படும். ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, எதுவரை என்றால் முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ்ல இந்த விஷயத்தை பதிவு செய்து முடித்துக் கொள்கின்றேன். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறினார்கள், மன் ஹாஃபஸ ஸலாத் கான லஹு நூருன் வ புர்ஹானுன் யௌமல் கியாமா. யார் தொழுகையை பேணி காக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த தொழுகை ஒரு ஒளியாக இருக்கும் மறுமை நாளில். பிறகு இது ஒரு ஆதாரமா, சாட்சியா, ஒரு ஆதாரமாக இருக்கும். என்ன ஆதாரம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டது கலிமாவின் ஆதாரம். அவன் அமலில் தொழுகையை நிறைவேற்றினான், அல்லாஹ் கடமையாக்கிய விஷயத்தை நிறைவேற்றான். அப்ப அதற்கு ஒரு ஆதாரமாக, ஒரு விட்னஸாக வரும். ஒமல்லம் யுஹாஃபிது ஸலவாத் அல்லது ஒமல்லம் யுஹாஃபிது ஸலாத், யார் தொழுகை பேணவில்லையோ, லைஸ லஹு புர்ஹானுன் வலா நூருன், லைஸ லஹு நூருன் வலா புர்ஹானுன் யௌமல் கியாமா, அவருக்கு ஒளியும் இருக்காது, அது அவனுக்கு சான்றாகவும் ஒரு சாட்சியாகவும் இருக்காது. வஹுஷிர மஅ ஃபிர்அவுன வஹாமான வகாரூன வஉமைய் இப்னு கலஃப், அவன் யாருடன் எழுப்பப்படுவான்? ஃபிரௌனுடன் எழுப்பப்படுவான், காரூனுடன் எழுப்பப்படுவான், ஹாமானுடன் எழுப்பப்படுவான். உமைய் இப்னு கலஃப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஒரு கொடுங்கோலன், அவனுடன் எழுப்பப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறேன். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ்களில் வருகின்றது. பாருங்க, இவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தை வேறு எந்த ஒரு செயல் விடுவதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் இந்த தொழுகை தான் ஒரு மனிதனுக்கு அடையாளம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்கிருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் தொழுகை என்று நமக்கு இருக்கும் என்ற இருந்து நம்ம தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொழுகையை நாம் பிற்படுத்தி கொண்டு இந்த உலகத்துடைய விஷயத்தை முற்படுத்தினோம் என்றால் அந்த மனிதன் வெற்றியாளனாக கருதப்பட மாட்டான். தெளிவாக அவன் நஷ்டத்தில் தான் செல்கின்றான் என்ற விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தொழுகையை பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் என்றென்றும் எப்பொழுதுமே ஆக்கி அல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.